வணக்கம். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு புரட்சி கலைஞர் விஜயகாந்த். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் மதுரையில் நாங்கள் மதுரையில் அழகரடின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த அழகரடின்ற ஏரியாவில் 2 ஸ்டுடியோ இருக்குது. ஒன்று வாசி ஸ்டுடியோ, இன்னொன்று ராசி ஸ்டுடியோன்னு. அந்த ராசி ஸ்டுடியோவில் விஜயகாந்த் சாரோட படங்கள் அப்போ தான் வருது. ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. அதாவது அவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு அவர் சில போசிங் கொடுத்துருக்காரு. அப்படி கராத்தே ஃபைட் பண்ண மாதிரி, ஒரு பைக்கில் உட்காந்த மாதிரி, அப்படி படுத்திருந்த மாதிரி ஒரு 10 ஃபோட்டோ அந்த ஸ்டுடியோவில். நாங்களாம் சின்ன பையனாக இருக்கும்போது அதை பார்த்துட்டு போவோம். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, இவர் தான்ப்பா விஜயகாந்த், இவர் தான்ப்பா சினிமாவில் நடிக்க போயிருக்காருப்பா, மதுரையிலேருந்து போயிருக்காருப்பா, ஆள் நல்ல டைப்பா அப்படின்றாங்க. அந்த அழகரடின்றது மிஜிரா கோட்ஸுக்கு எதிர்த்தாப்புல இருக்குது. அங்கே தான் அவர் சின்ன வயசில் யங் டைமில் அவர் டாப்பு. அவர் குரூப் பூரா அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. இவர் உட்காந்துருப்பார் சாயங்காலம் நேரங்களில். இப்போ இவர் நல்லா படத்தில் வந்துட்டார், பிரபலம் ஆகிட்டார். கடினமாக எப்படி முன்னேறினாலும் உங்களுக்கு தெரியும். அப்போ இவர் மதுரையில் திருமங்கலம், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 10 கிலோமீட்டர். அந்த திருமங்கலத்தில் தான் ஒரு பொண்ணு அவங்க விடோ, கணவர் இறந்துட்டு போயிட்டார். அவங்களுக்கு அம்மா அப்பாவும் கிடையாது. 2 பெண் குழந்தைங்க. அந்த பெண் குழந்தைகளை வச்சுட்டு அவங்க கேட்குறாங்க. ஒரு தடவை புரட்சி கலைஞர் மதுரைக்கு வரும்போது, ஐயா இந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு வழியும் இல்லை, என் கணவர் இறந்து போயிட்டாரு, இந்த சூழ்நிலையில் நீங்கள் தான் எனக்கு உதவணுயா அப்படின்றாங்க. அப்போ அவர் சொன்ன உடனே புரட்சி கலைஞர் அது அந்த டைமில் 89 அந்த டைம் பாருங்க. அப்போ தான் பீக்கில் வந்துக்கிட்டு இருக்காரு. 15,000 அந்த அம்மாவுக்கு கொடுக்குறாரு. 15,000 கொடுத்து, அம்மா ஒரு கடை ஏதாவது வச்சு பழச்சிக்கோங்கம்மா அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க மறுவாழ்வுக்கு ஆதாரமாக அதை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அதே இதில் விருதுநகரில் ஒரு ஏரியாவில் போனப்போ, விருதுநகரில் என்னென்னா, அங்கே ஒரு பெண்ணு இந்த மாதிரி, அம்மா அப்பா இறந்துட்டாங்க சார், நான் தான் டெய்லர் வேலையெல்லாம் பார்த்து எப்படியோ என்னை முன்னேற்றிக்கிட்டு இருக்கேன், கல்யாணம் முடிக்கிறதுக்கு எனக்கு பணம் இல்லை அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த பெண்ணுக்கு 25,000 கொடுத்தாரு. பார்த்துங்க, என் நண்பர் கூட இருந்தார். அவர் சொன்னது 25,000 எடுத்து புரட்சி கலைஞர் எடுத்து கொடுத்தாரான். ஆச்சரியத்தை பாருங்க. ரொம்ப அப்படியே ஒரு அருமையான வள்ளல் அவர். அப்புறமேட்டு அதாவது அவர் எவ்வளோ தைரியமான ஆள்ன்ற ஒரு உதாரணம் சொல்கிறேன். பெங்களூரில் ஒரு ஷூட்டிங் நடக்கும்போது கன்னடத்துக்காரங்க தான், கன்னட மொழி பேசுகிற இடம் பெங்களூர். வட்டால் நாகராஜன் அங்கே ஒரு கன்னட வெறியும் இருக்கான், வட்டால் நாகராஜன். அவர் எப்போ யார் போனாலும் நம்ம தமிழ்காரங்க போனால் எதிர்ப்பார். இப்போ விஜயகாந்த் சார் ஷூட்டிங்கில் படத்தை எடுக்கக்கூடாது, எந்த ஷூட்டிங்கும் தமிழ் படம் எடுக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு 20 பேரை கூப்பிட்டு நிற்கிறாரு. இப்போ ப்ரொடியூசரு, டைரக்டர்லாம் விஜயகாந்த் சார் ரூமுக்கு வந்திருக்காங்க. சார் இந்த மாதிரி படத்தை நிப்பாட்ட போகிறேன்னு அந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்காரு, போலீஸ்கிட்ட போவோமா, கமிஷனர்கிட்ட போவோமா, ஐஜிகிட்ட போவோமான்னு இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரட்சி கலைஞர் என்ன பண்ணுறாரு, ரூம்லேருந்து ஒரு பெரிய ரூம்லேருந்து வெளியே வராரு. என்ன அப்படின்றாரு, இந்த மாதிரி படத்தை நிறுத்துறதுக்கு 4 பேர் கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே டக்குன்னு வெளியே வந்ததும் அவர் காரில் எப்பயுமே உருட்டு கட்டை வச்சுருப்பாரு. உருட்டு கட்டையை எடுத்துகிட்டு அவங்கள யாரா அப்படின்னு மிரட்டினா நாக்க திருத்திக்கிட்டு பூரா ஓடுறாங்களா, பின்னங்கால் பெடரியில் அடிக்க ஓடுறாங்களா, ஒருவே வரக்கூடாது ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அப்படின்னு. அது புரட்சி கலைஞர்கிட்ட உள்ள தைரியம். அது மதுரையிலே பிறந்த தைரியம். பை பர்த்து. வீரம்னா நான் 2 வகைப்படும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒன்று பை பர்த்து, இன்னொன்று பை குரோத்து. பிறவிலே வர்றது, வளர்ச்சியாக வர்றது. இது இவருக்கு பிறவிலே பை பர்த், இன் பார்ன் நேச்சர் அந்த வீரம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் மெட்ராஸில் காரில் ஒரு தடவை ஷூட்டிங் முடிஞ்சு 1 மணிக்கு போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் ஒருத்தன் இன்னொருத்தனை கத்தியை வச்சு குத்துறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அருவாலை வச்சு வெட்ட போறேன்ட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். புரட்சி கலைஞர் அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு வண்டியை ஓட்டுறா அப்படின்றாரு. டிரைவர் நினைக்கிறான், ஐயோ வண்டியை தப்பிச்சு ஓட சொல்றாருன்னு சொல்லிட்டு வேகமா ஓட்டுறேன். முதுகில் ஒரு ஓட்டு போட்டு அவன் பக்கத்தில் ஓட்டுறா அப்படின்னு அவன் வெட்ட போறான். அவன் பக்கத்தில் போன உடனே இதே மாதிரி தான் உருட்டுக்கட்டை, வண்டியிலேருந்து உருட்டுக்கட்டை எடுத்து அவனுக்கு 2 போடு டங்குன்னு போட்ட உடனே அவன் கீழே விழுந்ததை அவனை புறங்க ஏற்றி கட்டி கையை கட்டி ஸ்டேஷனில் போய் ஒப்படைச்சு கொலை பண்ண போறாயா அப்படின்னு. அதாவது போலீஸ் செய்கிற வேலையை ஒரே ஆள்
5 போலீஸ் செய்கிற வேலையை ஒரே ஆள் செஞ்சார். அதுதான் தனி மனித தைரியம். அதுதான் அவர் வளர்ந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். ரெண்டாவது அவருடைய கடின உழைப்பு. அவர் வந்து சினிமா படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து ரைஸ் மில் நடத்துகிறாங்க. மதுரையில் ரைஸ் மில் தொழில் தான் அவங்க அப்பாவுடைய தொழில். இந்த ரைஸ் மில் தொழிலில் விஜயகாந்த் சாருக்கு எல்லாமே அத்துப்பொடி. எப்படின்னா, அதாவது நெல்லை வாங்க வேண்டியது, நெல்லை அவிக்க வேண்டியது, அவிச்ச நெல்லை காய போட வேண்டியது, களத்தில் காய போட வேண்டியது, காய போட்ட நெல்லை ஃபுல்லாக கிளறி விடுறது, ஃபுல்லாக நடக்கணும். களம் ஃபுல்லாக காலை வச்சு நெல்லை களை ஃபுல்லாக மேப்பு தூவி விடணும். அப்புறம் காஞ்ச நெல்லை எடுத்து கொண்டு போய் மூட்டை கட்டிட்டு அப்புறம் அதை அரைக்கணும். அதை அரைச்சா ஒரு ஒரு மூடையில் எவ்வளோ நெல் இருக்குது, ஒரு மூடை நெல்லில் எத்தனை கிலோ அரிசி வரும், எத்தனை கிலோ உமி வரும், எத்தனை கிலோ தவிடு வரும்ன்றது புரட்சி கலைஞருக்கு அப்படி அத்துப்படி. கடின உழைப்பாளி. இயற்கையிலே அவர் வந்து பயங்கர ஜிம்முக்கெல்லாம் போடல, சண்டையெல்லாம் முதல்ல பழகவே இல்லை. இயற்கையிலே வீதம். இயற்கையிலே வீட்டில் வந்து அவர் மூட்டையெல்லாம், அந்த அரிசி மூட்டை நெல் மூட்டையெல்லாம் தூக்கி தூக்கியே அவர் உடம்பு வந்து நல்ல கரலா கட்ட மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு பார்த்துக்குங்க. அதே மாதிரி புரட்சி கலைஞர் வந்து காரை வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதுல மண்ணு. அவங்க அப்பாவுக்கு ஒரு தடவை சீரியஸ்ன்னு போது வாகை சந்திரசேகரை கூப்பிட்டுக்கிட்டு, வாசாகர் நாளைக்கு போகணும் சார். அவர் சொல்கிறார், சந்திரசேகர், விஜய் எனக்கு நாளைக்கு ஷூட்டிங் இருக்குப்பா அப்படின்னு. நோ ப்ராப்ளம், 2 பேரும் வந்துடுவோம்னு சொல்லிட்டு ராத்திரி சென்னையிலேருந்து புறப்பட்டு மிட் நைட்டில் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்த அவங்க அப்பாவை வந்து பார்த்துட்டு பணம்லாம் எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க அம்மாட்ட எல்லாம் கொடுத்துட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் கார் எடுத்துகிட்டு காலையில் சென்னைக்கு வந்துட்டார். ஒரே ஆள் தான், சிங்கிள் நைட் ஒரே ஆள் ஓட்டுறாருங்க. சென்னையிலேருந்து மதுரைக்கு வராரு, மதுரையிலேருந்து மறுபடியும் சென்னைக்கு போகிறாரு. வாகை சந்திரசேகர் ஃப்ரண்ட் சீட்டில் கூட உட்காந்துருக்காரு. காலையில் கரெக்டாக 2 பேரும் 8 மணிக்கு போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் ஸ்பாட்டில் போய் இறங்கிட்டாங்க. எப்படி பாருங்கள், அசந்து போனார் சந்திரசேகர். அப்பா ஏற்கனவே டயர்டாக எல்லா ஷூட்டிங்லையும் நடிச்சு டயர்டாக இருந்தாள், ஆனால் ஒரு அயற்சியே இல்லாமல், ஒரு தளர்ச்சியே இல்லாமல் எப்படி வண்டி எப்படி ஓட்டானா உடம்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த விஜயகாந்த் எவ்வளோ வலிமையானவர்னு பாருங்க. அவர் அதே மாதிரி நடிகை விஜய் வந்து அந்த டைமில் வந்து விஜயகாந்த் அப்போ தான் புரட்சி கலைஞர் வந்து ஃபீல்டுக்கு வந்தார். வரும்போது நிறைய நடிகை வந்து அவரோட நடிக்க விரும்பலை. அதாவது கருப்பாக இருக்காரு, அவரோட நாங்கள் நடிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க அதை விரும்பலை. அப்போ இந்த நடிகை விஜய் வந்து இவரோட நிறைய படத்தில் நடிக்கிறாங்க. இந்த விஜய் வந்து அவங்க வந்து பிளாக் பெல்ட் கராத்தையில எல்லாம் வாங்குறாங்க. அப்புறம் சண்டை காட்சிகள் எல்லாம் நிறைய நடிக்கும்போது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடாமல் நடித்து அவங்க ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை ஆனாலே எந்த ஒரு மனிதனும் எரியிற மெழுகுவர்த்தி மாதிரி தான். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கவே முடியாது, அவ்வளோ கஷ்டமாயிடும். அது மாதிரி விஜய் படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. அப்போ புரட்சி கலைஞர் போய் ஏகப்பட்ட பண உதவி அந்த அம்மாவுக்கு, எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு, பெல்ட்டு போடுறது வைக்கிறது எல்லாம் செஞ்சு விடுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க கொஞ்ச நாளில் இறந்துட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து எண்ணுயிர் தோழன்னு ஒரு படம் பாரதி ராஜா எடுத்தார். பாரதி ராஜாவோட அசிஸ்டண்ட் ஒரு கேமராமேன், அவர் வந்து அந்த படத்தில் வந்து நடித்தாப்புல, ஹீரோ மாதிரி நடித்தார். அவர் அதே மாதிரி ஒரு ஷூட்டிங்கில் வந்து சண்டை சீன் அப்போ அவர் கீழே விழுந்து அவருக்கு முதுகு அடி போட்டுருச்சு. அவருக்கும் புரட்சி கலைஞர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக உதவி பண்ணார். அவர் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தார். எந்த ட்ரீட்மெண்ட்டும் அதே தான். ஸ்பைனல் கார்டில் ஒன்ஸ் ஒருத்தருக்கு அடிபட்டுச்சுன்னு வைங்க, அவங்க மறுபடியும் அவங்கள திரும்ப கொண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப எரியிற மெழுகுவர்த்தி மாதிரி தான் அவங்க வாழ்க்கை, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கும். புரட்சி கலைஞர் வந்து அவ்வளோ உதவி செஞ்சவர். அவர் வந்து நடிகர் சங்கத்தில் தலைவராக இருக்கும்போது ஏகப்பட்ட பஞ்சாயத்து அவர்கிட்ட வரும். எல்லா பஞ்சாயத்தையும் ரொம்ப சுமூகமாக 2 பேருக்கு சாதகமாக எந்த யாருக்கும் பாதகம் இல்லாமல் செஞ்ச ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைமை, அருமையான ஒரு உண்மையிலேயே அவர் 18 பட்டி பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு நாட்டாகம் அதெல்லாம் நடிப்பார். ஆனால் உண்மையிலேயே அந்த கேரக்டர் அவருக்குள்ளே இருக்கு, பான் நேச்சர் அவருக்கு. சினிமாவில் எந்த பிரச்சனை யாருனாலும் சரி, படப்பிடிப்பை சினிமா நிறுத்துறது, நடிகர் காசு கொடுக்காம இருக்கிறது, கடனை வாங்குறது, கடனை திருப்ப கொடுக்காம இருக்கிறது, எல்லாத்தையும் கரெக்டாக அனலைஸ் பண்ணி உரிய நிவாரணம் செய்யக்கூடியவர் புரட்சி கலைஞர். அவர் வந்து இன்னும் ஒன்று மட்டும் சொல்கிறேன். அவர் வந்து தேனி குஞ்சராம்பாள் வந்து தேனியில் இறந்து போயிட்டாங்க. இந்த நீங்கள் படம்லாம் பார்த்துருப்பீங்க, விவேக் படத்தில் கூட தேனி குஞ்சராம்பாள், ஆமாடா நான் தான்டா பாயாசம் போட்டேன், உனக்கு ஒரு பாயாசம் போடணுமா அப்படின்பாங்க. அந்த தேனி குஞ்சராம்பாள் இறந்த உடனே அவங்க மக ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரினே அம்மா இறந்து போயிட்டாங்க, 5 காசு கூட இல்லைண்ணே அவங்கள புதைக்கிறதுக்கு அப்படின்னு. உடனே விஜயகாந்த் சார் என்ன பண்ணார், படத்துல எல்லாம் உங்களுக்கு தெரியும், மீச ராஜேந்திரன் ஒருத்தர் நடிப்பார், மீச ராஜேந்திரன், அவள் முரட்டு உருவமாக இருப்பார்.
அவரை கூப்பிட்டு ராஜேந்திரனுக்கு வாங்க, நாங்க 10,000 எடுத்துகிட்டு போய் ஃப்ளைட்டில் போங்க, மதுரைக்கு ஃப்ளைட்டில் போய் மதுரையிலேருந்து தேனிக்கு போங்கன்னு சொல்லிட்டு தேனிக்கு போய் அந்த பொண்ணுடைய ஓடி இம்மிடியட்டாக கொடுங்க அப்படின்னு போய் நீங்கள் போய் அந்த வீட்டில் போய் எல்லாரையும் கூட்டத்தில் அவங்க அந்த பெண்ணை கூப்பிட்டு அவங்க கையில் கொடுத்துடக்கூடாது. தனியாக கூட்டிகிட்டு போய் நீங்கள் கொடுங்க, நான் தான் கொடுத்தேன்லாம் சொல்லக்கூடாது. சைலண்டாக கொடுங்க. பாருங்கள், கொடுக்கறது வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது மாதிரி அவர் வந்து அந்த ராஜேந்திரன் இது சொன்னது, அவர் வந்து அந்த மாதிரி அந்த தேனி குஞ்சனம்மாள் அவங்களுக்கு அந்த அந்த பண உதவியை செஞ்சவொடனே அவங்க அன்னைக்கு அந்த அவங்களுடைய பிரச்சனை இதாயிருச்சு. இப்படி பல பேருக்கு பல உதவி செய்கிறாரு. விஜயகாந்த் ரசிகர்களில் மதுரை மாவட்ட பொருளாளர் எங்கள் ஏரியாவில் இருக்கார். அவருடைய பையன் சரவணன் என்னுடைய ஜிம்மு ஸ்டூடெண்ட்டு. அவர் வந்து 2 பெட்ரோல் பங்க் அதிபர், 2 கிட்ஸி ஸ்கூலுக்கு அதிபர். அவர் தான் சொன்னார், சார் எங்கள் கலைஞர், எங்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சாரை பற்றியும் பேசுங்க சார், ரொம்ப நல்லா இருக்கும் சார் அப்படின்னாரு. சரவணனுக்காக நான் இதை பேசினேன். அடுத்த இதில் உங்களை நான் சந்திக்கிறேன். நண்பர்கள், எனக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.